டியூஸ்டே ஈவினிங் 2 நாளாகவே பன்னீர் சாப்பிட்ணும் போல் இருந்தது. வீட்டில் வந்துட்டு பன்னீரும் இல்லை. ஹஸ்பண்ட் வந்துட்டு பன்னீர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி, வீட்டில் ப்ரொக்கோலி இருந்தது, ரெண்டையும் சேர்த்துட்டு சரி கிரேவி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் பன்னீரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக மசாலா, பெப்பர், ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலியும் சேர்த்துக்கலாம். ப்ரொக்கோலி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டோம்னா சூப்பரான ப்ரொக்கோலி பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் சிம்பிளாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.